கனிவு பேரூற்றென்னும் கருணை கண்களால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களாலான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவிய தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பான நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பு மிகுந்த வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 413வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 414வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் அயோத்தி பருவம், தயரதன் காலம். ராமனை உடனேயே இங்கே வரச் சொல்லுமாறு மன்னர் ஆணையிட்டார் என கைகேயி கூறுதலும், உடனேயே சுமந்திரன் ராமனது இருப்பிடம் நோக்கி விரைதலும். பாடல் எண் 414. களைத்தது போல் துயில்கின்றார் காவலரே, அவர் உள்ளம் விளைந்ததை யான் சொல்லுகிறேன். வீர ராமன் குவளை கண் அழைத்திங்கே வர மன்னர் ஆணையிட்டார். சுவை நெஞ்சம் பிழையாதோன் ஈங்குறவே பேசுவீர் நீர் உவந்தென்றாள். இதுவே அந்த 414வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். களைத்தது போல் துயில்கின்றார் காவலரே, அவர் உள்ளம் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம், மன்னன் தயரதனின் உத்தரவுக்காக காத்திருந்த அமைச்சன் சுமந்திரனை நோக்கி நடந்து வந்த கைகேயியானவள் அவனிடம் பேசினாள். நமது காவலர் என்னும் மன்னராகிய தயரதர் மிகவும் களைப்பினை அடைந்தது போன்று இன்று அதிகமான தூக்கத்தினை கொள்கிறார் என்று கூறியவள், ஆகையினால் மன்னரை இப்போது எழுப்ப வேண்டாம் என்ற கருத்தினை மறைமுகமாக கூறியவாறே, விளைந்ததை யான் சொல்லுகிறேன். வீர ராமன் குவளை கண் அழைத்திங்கே வர மன்னர் ஆணையிட்டார் என்ற இரு வரிகளுக்கான விளக்கம். ஆயினும் அவருடைய உள்ளத்தில் விளைச்சலை போல எழுந்து தோன்றிய அவர் கொண்ட விருப்பம் என்னவென்பதையும், எதை பேசுவதற்கு அவர் விரும்பினார் என்பதையும் யான் அறிவேன் என்பதால் யான் அறிந்த அந்த விடயத்தை யானே தங்களிடம் சொல்லுகிறேன் என்று கூறியவள், மன்னர் தயரதர் ராமனை உடனேயே இங்கு அழைத்து வர சொன்னார் என்று தயரதன் குறிப்பிட்டதை சொல்லும் விதமாக, வீரம் மிக்க ராமன் கொண்ட குவளை மலர் போன்ற கண்களை உடனே இங்கே அழைத்து வருமாறு மன்னர் தயரதர் ஆணையினை இட்டார் என்று குறிப்பிட்ட பின்னர் மீண்டும் ஒரு முறை ராமனை குறிப்பிடுவதற்காக, சுவை நெஞ்சம் பிழையாதோன் ஈங்குறவே பேசுவீர் நீர் உவந்தென்றாள். மிகவும் இனிமை மிகுந்த தனது சுவையான நெஞ்சத்தால் பிழையானவை என்கிற நீதியில்லாத செயல்களை செய்யாத தன்மை கொண்டவனும், தான் கொண்ட சுவை என்னும் இனிமை மிகுந்த உள்ளத்தால் பிறரை மகிழ்ச்சியடைய வைப்பதல்லாமல் பிழைத்தல் என்னும் தவறான செயல்களை செய்யவும் வார்த்தைகளை பேசவும் செய்யாத தூயோனாகிய ராமன் இங்கே வந்து மன்னரை சந்திக்குமாறு மன்னர் சொன்னதாக ராமனிடம் உமது உவகை என்னும் மகிழ்ச்சி கொண்ட உள்ளத்துடன் பேசி ராமனை உடனே இங்கே வருமாறு செய்வீர் என்றாள். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 415வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.